பேர் நிறைய யங்ஸ்டர்ஸ் என்ன பண்றீங்க, உங்க தகப்பனையும் தாயும் கனம் பண்றது இல்லை. அதுக்கப்புறம் அவங்க சொல்ற பேச்சு வந்து கேட்கறது கிடையாது. சில பேர் அவங்களை துன்புறுத்துற மாதிரி நம்ம நடந்து கொள்கிறோம். ஆனா பைபிள் அழகாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 17ஆம் வசனம், தன் தகப்பனையாவது தன் தாயாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான். பாருங்க, அவங்களை அடிக்கக்கூடியவர்கள், அவங்க துன்புறுத்தக்கூடியவர்கள் நீங்க இருந்தீங்கன்னா நிச்சயமா என்ன பண்ணுவீங்க, கொலை செய்யப்படுவீங்க. அதே 16ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தன் தகப்பனையாவது தன் தாயாவது சபிக்கிறவன் நிச்சயமா கொலை செய்யப்படுவான். அவங்க நல்ல விஷயம் சொல்லுவாங்க, இப்படி நடங்கப்பா, போங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம வார்த்தைகளை தூஷிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரியும், தெரியாத ஒண்ணுமே இல்லை, எனக்கு தெரியாதா, சொல்ல தெரியுமா அப்படின்னு சில வார்த்தைகள்லாம் வந்து நம்ம வந்து பேசுவோம். நம்ம 10 மாசம் சுமந்து எல்லாத்தையும் நம்மளுக்கு செய்ய வேண்டிய எல்லா பணிவிடையும், ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து வேலைக்கு இருந்து எல்லாமே பண்றாங்க. எல்லாத்தையும் பண்ணி நம்ம அவங்களுக்கு என்ன ஒரு கனம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பாருங்க. அதோட பிள்ளைங்க வருகிற நாட்கள்ல இப்படி ஒரு காரியத்தை நீங்க செய்யாதபடி அவங்களை கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.